வணக்கம். இன்றைய செய்தி தொகுப்பினை வழங்குவதற்காக நான் ஸ்டெல்லா. முதலில் தலைப்புச் செய்திகள். கர்நாடக மாநிலத்தில் அணைகள் திறப்பு, பாலாற்றில் வெள்ளம் அதிகரிக்கும் என பொதுமக்கள் அச்சம். வேலூரில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கனமழை பாதிப்பு, முகாம்களில் தங்கி இருப்போருக்கு அமைச்சர் ஆர் காந்தி நிவாரண உதவி. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்பு, அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு. இனி விரிவான செய்திகள். கர்நாடக மாநிலம் பேத்தமங்கலம் அணை நிரம்பி 4 கதவுகள் திறக்கப்பட்டு இருப்பதால் பாலாற்றில் மேலும் வெள்ளம் அதிகரிக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடக மாநிலம் மற்றும் ஆந்திராவில் தொடர் மழையால் கர்நாடகாவில் உள்ள பேத்தமங்கலம் அணை நிரம்பி மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அணையின் 4 கதவுகள் திறக்கப்பட்டு தண்ணீரானது வெளியேற்றப்படுகிறது. ஆந்திராவிலும் மழை பெய்வதால் அங்குள்ள 29 தடுப்பணைகளும் நிரம்பி பாலாற்றில் அதிக அளவாக தற்போது வெள்ள நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் தமிழக பாலாற்றில் தற்பொழுதைய அளவை விட மேலும் வெள்ளம் அதிகரிக்கலாம் என கூறப்படுகிறது. ஏற்கனவே பல ஆண்டுகள் கழித்து பாலாற்றின் 2 கரைகளையும் தொட்டபடி வெள்ளம் பாய்ந்து வருகிறது. எனவே மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இதேபோன்று ஆந்திரா ராம்சாகர் அணையிலிருந்தும் தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் மேலும் அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என ஆந்திர மாநில நிபுணர் குழு தெரிவித்திருப்பதால் தற்பொழுது தமிழகம் முழுவதும் பாலாறு செல்லும் பகுதிகளில் பேரிகார்டு அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பை தீவிரப்படுத்தி வருகின்றனர். வேலூரில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் மீது பொதுமக்கள் திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் ஷேன்பாக்கம் பகுதியில் உள்ள பெரியார் நகர், பர்மா காலனி, வனவாசம் நகர் ஆகிய பகுதிகளில் மழை வெள்ளம் வீடுகளில் புகுந்ததால் கடந்த 3 நாட்களாக அப்பகுதி மக்கள் மிகுந்த பாதிப்படைந்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தும் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ரயில்வே மேம்பாலத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வேலூர் வட்டாட்சியர் செந்தில் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அந்த பகுதிகளில் உள்ள மழை நீரை வெளியேற்றுவதாக உறுதியளித்த பின்னர் பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனிடையே பாலாறு பாலத்தில் அதிக அளவு வெள்ளம் வருவதை கூட்டம் கூட்டமாக வந்து பொதுமக்கள் பார்க்கின்றனர். வேடிக்கை பார்க்கும் மக்கள் ஆற்றில் தவறி விழும் ஆபத்து உள்ளது. இதனை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கைக்கு பின்னர் காவல்துறையினர் மக்களை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவில் பாலாற்றில் வெள்ளம் வந்ததைத் தொடர்ந்து கரையோரம் வீடுகளில் வசித்து வந்தவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு நிவாரண உதவிகளை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கி வருகிறார். அதன்படி மேல்விசாரம், கீழ்விசாரம், ராணிப்பேட்டை, அணைக்கட்டு, வன்னிவேடு, அம்மூர், அல்லிக்குளம் ஆகிய பகுதிகளில் பாதுகாப்பு நிவாரண முகாம்களில் உள்ள நரிக்குறவர்கள், இருளர் மற்றும் பொதுமக்களுக்கு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அரிசி, வேட்டி சேலை, பெட்ஷீட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். மேலும் நிரந்தரமாக வீடு கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழை பாதிப்புகளை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் ஆய்வு செய்தனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் கனமழையின் காரணமாக வெள்ள நீர் சூழ்ந்ததை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு செய்தார். அப்போது அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் தென்காசி ஜவகர், மாவட்ட ஆட்சித்தலைவர் அமர் குஷ்வாகா, திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜி, மாவட்ட ஊராட்சித் தலைவர் சூரியகுமார் மற்றும் பலர் உடனிருந்தனர். இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட 15க்கும் மேற்பட்ட இடங்களை பார்வையிட அமைச்சர் ஏவா வேலு வந்திருந்தார். அப்போது ஜோலார்பேட்டை அடுத்த என்ஜிஓ நகர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டிருந்த போது 50க்கும் மேற்பட்டோர் அமைச்சரை சூழ்ந்து கொண்டு பல்வேறு பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அப்போது அமைச்சர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி கால்வாயை தூர்வாரி நீர் செல்ல வழிவகை செய்யப்படும், வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு மற்றும் தங்குவதற்கான இடம் தயார் நிலையில் உள்ளது, அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என கூறினார். சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள பாதிப்பை ஆட்சியர் மற்றும் சிறப்பு அலுவலர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி, குடியாத்தம் உள்ளிட்ட பல பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. அத்துடன் ஆந்திரா, கர்நாடகா பகுதிகளிலும் தொடர் மழை பெய்து வருவதால் பாலாற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது தவிர சித்தூர் மாவட்டம் கலவகொண்டா, அகரம், பொன்னை உள்ளிட்ட ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மேல்பாடி தரைப்பாலம் பாதிக்கு மேல் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டு தரைப்பாலம் மாயமாகியுள்ளது. இதேபோல் பொன்னை அணைக்கட்டிலும் ஆங்காங்கே மண் சரிவுகளும் உடைப்புகளும் ஏற்பட்டுள்ளது. பொன்னை தரைப்பாலமும் பழுதடைந்து விட்டது. இதனால் வாகன போக்குவரத்து முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளை வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் மற்றும் தமிழக அரசால் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட நந்தகுமார் மற்றும் அரசு அதிகாரிகள் இடங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மாவட்டத்தில் இதுவரையில் மழை வெள்ளத்தில் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். 12,000 கோழிகளும் 10 கால்நடைகளும் உயிரிழந்துள்ளன. மேலும் பொதுமக்கள் 39 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த முகாம்களில் 3,809 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 433 ஹெக்டேர் விவசாய விளைநிலங்களில் பயிரிட்ட பல்வேறு பயிர்கள் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதில் 1072 விவசாயிகள் பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. ஆற்றங்கரை அருகே யாரும் செல்லக்கூடாது என வேலூர் பாலாற்றங்கரை அருகே வசிப்பவர்களுக்கு காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினர். வேலூர் சத்துவாச்சாரி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட அலமேலு, மங்காபுரம், வெங்கடாபுரம் போன்ற பகுதிகளில் ஆற்றோரமாக உள்ள வீடுகளில் இருப்பவர்கள் மற்றும் தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் ஆற்றில் நீர்வரத்து வடியும் வரை அரசாங்கத்தினராலோ அல்லது உங்களுடைய உறவினர் வீட்டிற்கோ சென்று தங்கும்படி சத்துவாச்சாரி காவல் நிலைய காவலர்கள் ஒலிபெருக்கி மூலமாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அப்போது வேலூர் பாலாற்றங்கரையில் எதிர்பாராத விதமாக ஒருவர் அடித்துச் செல்லப்பட்டார். அதனால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்குவது, குளிப்பது, செல்பி எடுப்பது போன்றவற்றை தவிர்க்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்றும், ஆற்று வெள்ளம் அதிகமாக வருவதால் விஷத்தன்மை அதிகமுள்ள பாம்புகள் சுற்றி வருகின்றன என்றும், எனவே ஆற்றங்கரை அருகே செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விளையாட்டு சாதாரண தெரியாது, குடிக்கும், இதை சும்மா பசங்க போய் தேவையில்ல ஊர் மாட்டி விட்டுறானுங்க. நீங்க மெயினா குழந்தைங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க, எக்காரணம் ஆத்து ஓரம் போவாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்களும் ஆத்து ஓரம் தயவு செய்து போவாதீங்க. ஆத்து ஓரம் இப்போ தண்ணி அதிகம் வந்து வயிற்று ஏற்றிச்சுன்னா வீடு எல்லாம் கெட்டதே இருக்குது. ரோடு தாண்டிதான் தண்ணி வீட்டு வந்துடும். அதனால முன்னெச்சரிக்கை சொல்றோம், நீங்க வீட்டை பூட்டிட்டோ இல்லை வீட்டில் சாமான் இந்த முக்கியமான பொருள் சுட்டோ கொஞ்சம் மேடான பக்கத்தில் நம்ம சொந்தக்காரத்தில் கூட போய் இருங்க, பரவாயில்ல, கோயிலோடு இருங்க. மேலும் ஆற்றினோரம் உள்ளவர்கள் நகை, பணம் போன்றவற்றை பத்திரமாக வைத்துக் கொள்ளவும் காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலமாக அறிவுறுத்தி வருகின்றனர். குடியாத்தம் அத்தி கல்லூரியில் இயற்கை மருத்துவ தின விழா நடைபெற்றது.
இதனையொட்டி நடைபெற்ற கண்காட்சியை ஏராளமானோர் பார்வையிட்டனர். குடியாத்தத்தை அடுத்த காக்காத்தோப்பில் உள்ள அத்தி இயற்கை யோகா மருத்துவக் கல்லூரியில் தேசிய இயற்கை மருத்துவ தினம் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு குடியாத்தம் கல்வி அறக்கட்டளை அறங்காவலர் சுந்தரமூர்த்தி தலைமை தாங்கினார். அத்தி மருத்துவமனை மருத்துவ அலுவலர் ருத்ரா, அத்தி செவிலியர் கல்லூரி பேராசிரியர் வைஷ்ணவி, குடியாத்தம் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் குமரவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாணவி விஸ்வபிரிலா அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட தமிழ்நாடு மின்வாரிய கோட்ட செயற்பொறியாளர் விஜயகுமார், வட்டார வளர்ச்சி அலுவலர் KS யுவராஜ், செயற்பொறியாளர் குகன் ஆகியோர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். பேராசிரியர் தங்கராஜ் நோயில்லா வாழ்வு என்ற தலைப்பிலும் இயற்கை மருத்துவம் பற்றியும் பேசினார். இதேபோல் மருத்துவர்கள் பால் பெர்டின், நிவேதிதா ஆகியோர் நோயில்லா பாரதம் என்ற தலைப்பிலும் பேசினர். விழாவையொட்டி அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியில் இயற்கை மருத்துவ முறைகள் மற்றும் உணவு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் நீர் சிகிச்சை, சூரிய குளியல், நிற சிகிச்சை, வாழை இலை குளியல், மண் சிகிச்சை, காந்த சிகிச்சை, அக்குபஞ்சர் மற்றும் அக்குப்ரெஷர் சிகிச்சை முறைகள் தொடர்பான கண்காட்சிகளும் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பார்வையிட்டு பயனடைந்தனர். குடியாத்தம் அருகே செல்போன் உயர்கோபுரம் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சீவூர் கிராமத்தில் உள்ள குடியிருப்பு பகுதியில் தனியார் செல்போன் கோபுரம் அமைக்க பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஊராட்சிக்குட்பட்ட காந்தி நகர் பகுதியில் செல்போன் டவர் அமைத்தால் அதில் இருந்து வெளியேறும் கதிர்வீச்சால் பொதுமக்களுக்கு மலட்டுத்தன்மை, இருதய நோய், தோல் நோய் உள்ளிட்டவை ஆளாக நேரிடும் என்றும் இதனால் இந்த பகுதியில் செல்போன் டவர் அமைக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தப்பட்டது. இருப்பினும் தனியார் நிறுவனத்தினர் செல்போன் டவர் அமைக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கிராம மக்கள் பஞ்சாயத்து தலைவரிடம் தெரிவித்தனர். பின்னர் சீவூர் ஊராட்சி மன்ற தலைவர் உமாபதி தலைமையிலான பொதுமக்கள் குடியாத்தம் வருவாய் கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் சரவணனை அணுகி செல்போன் கோபுரம் அமைக்கக்கூடாது, உடனடியாக அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட அதிகாரி இதுகுறித்து உடனடியாக விசாரித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். வேலூர் மற்றும் சோளிங்கரில் உள்ள கோவில்களில் நடைபெற்ற கார்த்திகை தீப திருவிழாவில் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஷோலிங்கர் யோக நரசிம்மர் கோவிலில் கார்த்திகை தீப பெருவிழாவை முன்னிட்டு ஊர்கோவிலில் பக்தோஜித பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிக்கு சிறப்பு பூஜை, அபிஷேகம் செய்து மகாதீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தோஜித பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிகள் தங்க கேடயத்தில் எழுந்தருளி கோவில் உள் மண்டபத்தில் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். திருமங்கையாழ்வார் உற்சவமும் நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபட்டனர். இந்த கார்த்திகை தீப பெருவிழாவை கோவில் உதவி ஆணையர் ஜெயா, கோவில் கண்காணிப்பாளர் விஜயன் ஆகியோர் ஏற்பாடுகள் செய்திருந்தனர். இதேபோல் வேலூர் கோட்டையில் மிகவும் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகங்களுக்கு பின்னர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கருவறையில் வேத மந்திரங்கள் முழங்க தீபமானது ஏற்றப்பட்டு மேலதாளங்கள் முழங்க சுவாமிகளுடன் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு ஆலய வளாகத்தினுள் வேத மந்திரங்கள் முழங்க சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. பின்னர் ஜலகண்டேஸ்வரர் ஆலய ராஜகோபுரத்தின் மீது கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஷோலிங்கர் அருகே 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறுவதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. ஷோலிங்கர் பேரூராட்சிக்கு உட்பட்ட சுமார் 160 ஆண்டுகள் பழமையான ஷோலிங்கர் மோட்டூர் எசையனூர் இணைக்கும் தரைப்பாலம் தற்பொழுது வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதனால் எசையனூருக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது.
தரைப்பாலம் வெள்ளத்தில் பொதுமக்கள் செல்லாதவாறு போலீசார், பேரூராட்சி பணியாளர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பில்லாஞ்சியில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஏரி நிரம்பியது. கால்வாய் ஆக்கிரமிப்பால் தண்ணீர் செல்ல வழியில்லாமல் கடைவாசல் வெள்ளம் ஊர் மீது வந்தால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் பேரூராட்சி துப்புரவு ஆய்வாளர் வடிவேல் தலைமையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் கடைவாசல் மற்றும் தற்காலிக கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்றது. ஏரி கால்வாய் நிரந்தரமாக அமைத்து தர பொதுமக்கள் பேரூராட்சி நிர்வாகத்திடம் வலியுறுத்தினார்கள். 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஏரி நிரம்பியதால் கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். குடியாத்தத்தில் நடைபெற்ற தேசிய பச்சிளங்குழந்தைகள் வார விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டார். குடியாத்தம் தலைமை அரசு மருத்துவமனையில் தேசிய பச்சிளங்குழந்தைகள் வாரம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஊரக நலப்பணி இணை இயக்குனர் கண்ணகி தலைமை தாங்கினார். குழந்தைகள் நல மருத்துவர் கார்த்திகேயன், மருந்தாளுநர் ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மருத்துவ அலுவலர் மாறன் பாபு வரவேற்புரையாற்றினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் தாய்ப்பால் கொடுப்பதினால் ஏற்படும் நன்மைகள் பற்றியும் தாய்ப்பால் கொடுக்காத குழந்தைகளுக்கு ஏற்படும் விளைவுகள் பற்றியும் விளக்கி பேசினார். பின்னர் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் மருத்துவ பெட்டகத்தை அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் திமுக நகர பொறுப்பாளர் சவுந்தரராஜன், காக்கோ நெடுஞ்செழியன் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள், தாய்மார்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளின் மறு ஒளிபரப்பை தினமும் இரவு 10:30 மற்றும் காலை 8 மணி, மதியம் 1 மணிக்கும் காணத் தவறாதீர்கள். வணக்கம்.